வீட்லயே வந்து ரொம்ப க்ளோஸா இருந்தது பார்வதி கிட்ட தான். க்ளோஸா இருந்ததுக்கும் இப்போ ஏதாவது உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுதா உங்களுக்கு பார்வதி கூட? நீ பாரு, நீ வந்து எங்கேயோ லிமிட்டை மீறி போகல. அண்ட் பாரு, இல்லை 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 அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு என்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. எனக்கே ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீவிசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல போய் மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சிருக்கீங்களா? இந்த ஷோவில் நானா இருப்பேன், சும்மா வாய் சாப்பிடால் விட மாட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். பிரிச்சு மேய போறேன், இவங்களெல்லாம் காலி ஃபினாயில் போட்டு கழுவிடுவேன் அப்படின்லாம் எனக்கு அது ஒரு வாய் சாப்பிடால் தான் எனக்கு ஃபீல் ஆகும். பிஜேஎஸ் வந்து யாரை ரோஸ்ட் பண்ணுமோ அவங்க ரோஸ்ட் பண்ணாமல் வந்து அமித் வந்து ரொம்ப ரோஸ்ட் பண்ணிட்டாரு. எனக்கும் அது தோணுச்சு. யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க கிட்ட ட்ரெஸ் பண்ணாம என்ன வச்சு பயங்கரமா இது கேள்வி கேட்டாங்க. ஸோ எனக்கு அது சரின்னு படல. அந்த வலி இன்னும் இருக்கு. வீட்லயே வந்து ரொம்ப க்ளோஸா இருந்தது பார்வதி கிட்ட தான். க்ளோஸா இருந்ததுக்கும் இப்போ ஏதாவது உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுதா உங்களுக்கு பார்வதி கூட? அந்த வீட்டில் ரொம்ப க்ளோஸா இருந்த தருணங்கள் கமருதீனோட அது எனக்கு தெரியாம போச்சு. என்னடா இப்படியா இருந்திருக்கு அப்படின்னு எனக்கே ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. நீ பாரு, நீ வந்து எங்கேயோ லிமிட்டை மீறி போகல. அண்ட் பாரு, இல்லை 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 அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு என்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. கடைசியில் வந்து அடித்தடி சண்டை அளவுக்கு ஒன்று போச்சு. வீடு 2 பேருக்கும் சமாதானம் படுத்துற மாதிரி இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா பிளேட்டை திருப்பி போட்ட மாதிரி 2 பேரும் ரொம்ப க்ளோஸாகவே இருக்கிற மாதிரிலாம் இருக்கு. போன வாரம் எல்லாம் அது வந்து அடிச்சுக்கிறதும் சேர்ந்துக்கிறதும் கொஞ்சம் கேப் இருந்தது. நானும் கனியெல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த வாரம் முழுக்க காலையில அடிச்சுக்கிறாங்க, மத்தியானம் சேர்ந்துக்கிறாங்க. இது பார்க்கவே ரொம்ப அவருக்கு ஒரு ரெட் கார்டு கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு ப்ரோமோல பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது, தேவையில்லாத விஷயங்கள் பண்ணுறது அப்படின் போது ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. யார்கிட்ட அப்படி பேசினாலும் அது மிகப்பெரிய தவறு. அதுக்கு கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுத்தாகணும். இந்த இடத்துல வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா எதை மாற்றணும்னு நினைக்கிறேன். இவங்க இப்படி சொன்னால் கேட்டுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் சில விஷயங்கள் வந்து உரைக்கிற மாதிரி சொன்னால் தான் அது உரைக்கும். இன்னொரு விஷயம், எல்லாத்தையும் நம்பக்கூடாது. வணக்கம் அமித். வணக்கம் ரஞ்சித். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். பரவாயில்ல, சந்தோஷமா ஹாப்பி நியூ இயர் சந்தோஷமா கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா கொண்டாடினேன். உள்ள இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? உள்ள இருந்தா என்ன, நான் வினோதோட டான்ஸ் பண்ணிருப்பேன். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலி வந்து என் வைஃபோட ஃபேமிலியோட டான்ஸ் பண்றது. நாங்க வந்த உடனே ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்ச கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, யாரியா இந்த ஆளு, யாரியா எங்கேயா இருந்த அப்படிங்கிற மாதிரி கச்ச கச்ச கச்சன்னு ஒரு சத்தம் போடுற ஒரு இடத்துல சைலண்டான ஒரு ஆளை வந்து உள்ள போடுறாங்க. வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்து வைல்டா இருப்பாங்க. வந்த 3 பேரும் கொஞ்சம் வைல்டா பேசினாங்க. அந்த ப்ரொமோலையும் பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் சாஃப்டா தான் பேசுனீங்க. நான் போய் பிரிச்சு மேய போறேன்ற மாதிரிலாம் சொல்லாம கொஞ்சம் பேசுனீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல போய் மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சிருக்கீங்களா? இல்ல, அது வந்து அந்த சீசன்ல எல்லாரும் வைல்ட் கார்டு தான். நான் தான் கொஞ்சம் சாந்தமா போயிருக்கேன். ஈவன் பிரஜனும் சாண்ட்ராவும் பயங்கர இது ஆக்ரோஷமா பேசினாங்க. ஐ டோன்ட் நோ திவ்யா எப்படி பேசுனாங்க தெரியல, நான் பார்க்கல. பட் நான் எனக்கு தெரியும் இது வந்து இந்த ஷோ எனக்கு எப்படி செட் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் இந்த ஷோவில் நானா இருப்பேன், என்னோட தன்மையை நான் மாற்றிக்க மாட்டேன். இந்த ஷோ எப்படி என்னது ஸ்பின் பால் போட்டாலும் அது வந்து அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய இதோட தான் நான் போகணும், சும்மா வாய் சாப்பிடால் விட மாட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன் என்னோட என்ட்ரி இதுலேயே. ஏன்னா எனக்கு அப்படி பண்ண பழக்கமும் இல்லை. இந்த மாதிரி பண்ணிடுவேன், பிரிச்சு மேய போறேன், இவங்களெல்லாம் காலி ஃபினாயில் போட்டு கழுவிடுவேன் அப்படின்லாம் எனக்கு அது பிகாஸ் அது ஒரு வாய்ஸ் அவடால தான் எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால அப்படி சொல்லாம நான் வந்து அந்த பாடியிலேயே நான் மெயின்டைன் பண்ணேன் மொத்த சீசனையும். ப்ரோமோல பார்க்கும்போது பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு போற அப்படின்னு சொன்னீங்களே, பார்த்து தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு அங்க என்ன பண்ணீங்க? பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு போனது வந்து இந்த இடத்துல ரொம்ப கியாஸ் இருக்கு. அந்த கேஆஸை வந்து யாருக்கும் யார் மேலேயும் ஒரு மரியாதை இல்லை, யாருக்கும் யார் மேலேயும் ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் இல்லை. இந்த விஷயத்தை பார்த்து ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அந்த கருத்து வேறுபாட்டை எப்படி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன்டாக, இன்னும் கொஞ்சம் பெட்டராக, இன்னும் கொஞ்சம் நாகரிகமாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு என்னோட புரிதலோட நான் அவங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி எத்தனையோ விஷயம் நான் பார்த்துருக்கேன். வந்து நாங்கள் போனதுக்கு அப்புறம் ஒரு கத்துறது கூப்பாடி இது ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொன்னதுனால அவங்க சண்டை போடுற விதமே கொஞ்சம் மாறி இருக்கு, நிறையவே மாறி இருந்தது நாங்கள் இருந்த வாரங்களில். அண்ட் அது வந்து அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு தான் அதை மாற்றணும்னு சொல்லி தான் உள்ளே போனது. அண்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணோம்.
நானும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஸ்ட்ரிக்டா சொல்லணும்னா அதை ரொம்ப கத்தியோ ரொம்ப அவங்கள இன்சல்ட் பண்ற மாதிரி இல்லாம இன்னும் அவங்களுக்கு புரியணும், உரைக்கணும், அட் த சேம் டைம் அவங்க அட்டாக்டா ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் நான் அட்ரஸே பண்ணியிருப்பேன். இப்போ பிக் பாஸ் வீட்டில் இருக்கணும்னா எந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கணும்? அமித் மாதிரி சைலண்டாக இருக்கிற ஆட்கள் இருக்கணுமா, இல்லை பார்வதி மாதிரி என்னைக்கு எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே ஒரு லைம் லைட்லேயே இருக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் இருக்கணுமா? யார் இருக்கணும் அப்படின்னு சொன்னா சொசைட்டில என்ன மாதிரி எல்லாம் ஆட்கள் இருக்காங்களோ அது வந்து ஒரு சொசைட்டியோட ஒரு சின்ன ஒரு ஒரு கிளாஸ் போல் ஒரு இப்படி தான் இருக்கும், ஒரு சின்ன மைக்ரோ காசம் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இத்தனை ஒரு 20 பேர் இருப்பாங்க, ஆனால் 20 பேரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தால் அது நல்லாவே இருக்காது. எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் அப்போது எனக்கான ஒரு ஷோவாக இருக்கும், பட் எல்லாருக்கான ஒரு ஷோவாகவே இருக்கணும். அது ஒரு ஆடியன்ஸை பார்க்கும்போது ஹே இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன், என் நேபர் இப்படி தான் பேசுவாங்க, என் ஃப்ரெண்ட் இப்படி தான் பேசுவான், அவன் இப்படி தான் கத்துவான், இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் தான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எல்லா விதமான ஆட்களும் அங்கே இருக்கணும், பட் நான் வயலண்ட்டாக இருக்கணும், அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த நான் வயலண்ட்டாக எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்களோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் யார் வரணும் அப்படின்னா சொசைட்டி யாரை வந்து ஒரு தலைவனை பார்க்கணும், யார்கிட்ட ஒரு அண்ணனா பார்க்க விரும்புகிறாங்களோ, ஒரு அப்பாவாவோ இல்லை ஒரு 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 குருவா பார்க்க விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி ஆட்கள் தான் அவங்க வந்து கடைசி வரைக்கும் வந்து அவங்க டைட்டில் ஜெயிக்கணும். அமித்க்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கண்டஸ்டாக மட்டும் போகல, ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு பிக் பாஸ் வாய்ஸாகவும் இருந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது பிக் பாஸ்க்குள்ள என்ன நடக்கும், எங்கே நம்ம நின்னா எங்கே கேமரா அட்ராக்ஷன் இருக்கும், ஆர்எல்ஸ் என்ன பண்ணால் இது கேப்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்திருக்கும். பிக் பாஸ் வாய்ஸாக இருந்ததுக்கும் இப்போ ஒரு கண்டஸ்டாக இருந்ததுக்கும் என்ன வேறுபாடு பார்க்குறீங்க? பிக் பாஸ் வாய்ஸாக இருக்கும்போது கேமரா கான்ஷியஸ்னஸ் அவ்வளோ இருக்காது. ஐ டோன்ட் திங்க் நான் அது வாய்ஸாக இருக்கும்போது இவங்க கேமரா பார்க்குறாங்க, இந்த இடத்துல நின்னா கேமராவில் தெரிவாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் எனக்கு அப்போவும் இருந்ததில்ல. ஸோ நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா ஓரளவுக்கு மக்களை புரிஞ்சுக்க நான் கற்றுக்கிட்டேன். அந்த இடத்துல நான் வந்து பிக் பாஸ் வாய்ஸாக இருக்கும்போது ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வரும்போது அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்தா ஓகே இவருக்கு இந்த மாதிரியான ஒரு வல்னரபிலிட்டி இருக்குது, இவங்க இதை வச்சு ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறாங்க, இதை வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இதுதான் வேர்ல்ட் வியூ இப்படி தான் இருக்குது, இப்படி தான் யோசிப்பாங்க அப்படின்லாம் நானே அது நோட்ஸ் எல்லாம் பண்ணி அது மக்களை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. மற்றபடி இந்த பிக் பாஸ் ஹவுஸில் எனக்கு அது பெருசாக யூஸே ஆகலை. டாஸ்க் எல்லாம் எப்படி கொடுப்பாங்க, எப்படி உள்ளே இருந்து கொடுப்பாங்க, எந்த விஷயத்துக்கு ஷோ நடத்துகிறவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியும். பட் இதனால் என்னோட கேம் என்னால் சேஞ்ச் பண்ணவோ இல்லை அதை என்னோட கேமை பெட்டராக்கவோ என்னால் முடியவே இல்லை. பிகாஸ் இப்போ நான் வந்து இங்கே நின்னா கேமரா ஃபேவர் கிடைக்கும், நான் சொன்னது வந்து ரெஜிஸ்டர் ஆகும்னு என்னால் யோசிக்கவே முடியல. அப்படி யோசிச்சா அப்போ நான் பண்ணுறது எதுவுமே ரியலாக இருக்காது. ரியாலிட்டி ஷோவில் வந்து நான் நடிச்சிட்டு இருக்கேன்னா அப்போ அது அதை விட ஒரு ஒர்ஸ்டான விஷயம் எனக்கு தெரியல. பிகாஸ் அங்கே நம்ம வந்து ரியலாக தான் இருக்கணும், நம்ம உண்மையிலே அதை எஃபெக்ட் ஆகணும். அது எஃபெக்ட் ஆனால் தான் மக்களுக்கும் அதை பார்க்கும்போது இவர் வந்து ரியலி ஹீஸ் கோயிங் த்ரூ சம்திங். இப்போ எப்படி ஒரு நடிகனோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து பாராட்ட முடியும், அந்த நடிகன் வந்து தான் நடிக்கிறா அப்படிங்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நடிச்சா தானே அது நம்மளாலேயும் ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி தான் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளேயும் நம்ம உண்மையிலே அதை ஃபீல் பண்ணாதான் அது நம்மளை அவ்வளோ எஃபெக்ட் பண்ணும். ஸோ நானா இருந்து அந்த கேமரா பற்றி யோசிக்காம இந்த இடத்துல இப்படி பேசினா ரெஜிஸ்டர் ஆகும் யோசிக்காம எப்படி தோணுதோ அப்படியே பேசுறதா எனக்கு சரியான கேம்னு தோணுச்சு. ஒரு எபிசோட பார்த்தீங்கன்னா பிஜேஎஸ் வந்து யாரை ரோஸ்ட் பண்ணுமோ அவங்க ரோஸ்ட் பண்ணாமல் வந்து அமித் வந்து ரொம்ப ரோஸ்ட் பண்ணிட்டாரு. தேவையில்லாத ஏன் இந்த பச்சை குழந்தை ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கும் அது தோணுச்சு. பிகாஸ் அந்த வாரம் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த தலைவனோட பொறுப்பு, அந்த வீட்டு தலைவனோட பொறுப்பை ரொம்ப இன்ட்ரெஸ்டோட ரொம்ப முனைப்போட நான் அந்த வாரம் ஃபுல்லாக நான் செயல்பட்டேன். ஒரு டெய்லி நான் அவ்வளோ நடந்திருப்பேன் அந்த வாரம் முழுக்க. இங்கேருந்து அங்கே இங்கே யாராவது தூங்குறாங்க பண்ணுறாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அண்ட் விஷயம் இம்ப்ளிமெண்ட் வேற பண்ணீங்க, போயிட்டு அவங்கள பற்றி நல்ல விஷயங்களா சொல்லுங்க. ஆமாம், இந்த மாதிரியான விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். நைட் டைம் வந்து எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னா காஃபி டீ எதுவுமே இல்லை அந்த வாரம், இது சீக்கிரம் தூங்கிட்டாங்க எல்லாரும். ஸோ அந்த மைக் பேட்டரி நான் போய் எல்லாரோட பேட்டரியை மாற்றி அவங்களோட பழைய பேட்டரி எல்லாம் கொண்டு வந்து வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கேன்.
அண்ட் பாரு கம்ருதீன் கிட்ட எப்படி வேலை வாங்கணுமோ அப்படி வேலை வாங்கியிருக்கேன். அந்த வாரம் நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தங்களும் வெசல் வாஷிங் டீம், கிளீனிங் டீம், பாத்ரூம் கிளீனிங் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல. பாத்ரூம் நல்லா இல்லை, கிச்சன் வெசல்ஸ் வாஷ் ஆகலை அப்படின்னு எவனுமே கம்ப்ளைண்ட் பண்ணல. ஸோ இது எல்லாத்தையும் அவங்க கிட்ட இருந்து வேலை வாங்குறதுலேருந்து எல்லாமே நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணேன் அப்படிங்கிற ஒரு பெருமை எனக்கு இருந்தது. பட் வீக்கெண்ட் எபிசோட்ல பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக வந்து யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க கிட்ட அவங்கள அட்ரஸ் பண்ணாமல் என்ன வச்சு பயங்கரமாக இது கேள்வி கேட்டாங்க. ஸோ எனக்கு அது சரின்னே படல. பட் அது ஓகே, இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம், நான் எதாவது அது ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால தான் என் பொண்ணுக்கிட்ட கேமராவில் பேசி பரவாயில்ல நீ கவலைப்படாத, என் அப்பா இஸ் ஃபைன். அதுக்கப்புறம் நான் பவுன்ஸ் பேக் ஆகிட்டேன். இதுக்கு மேலே நான் வந்து இதை வச்சு நான் அது ஏன் முடங்கிட்டு இருக்கக்கூடாது, ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு நான் பட் அந்த அந்த வலி இன்னும் இருக்கு. அண்ட் அமித்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்க்கும்போது வீட்லேயே வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தது பார்வதி கிட்ட தான், கொஞ்சம் க்ளோஸாக இருந்தது எல்லாமே, பேசுறது எல்லாமே. இப்போ அப்போ க்ளோஸாக இருந்ததுக்கும் இப்போ ஏதாவது உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுதா உங்களுக்கு பார்வதி கூட? கண்டிப்பா. இப்போ மெயினா ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா, அவங்க அந்த வீட்டில் ரொம்ப க்ளோஸாக இருந்த தருணங்கள் கமருதீனோட, அது எனக்கு தெரியாமல் போச்சு. ஏன்னா நான் பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஸ்வீட்டான ஒரு கப்பல், ரொம்ப ரொமான்டிக்காக லைக் க்யூட்டாக ஒன்று பண்ணுறாங்க அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் வந்து அன்னைக்கு கூட வெசல் வாஷிங் பண்ணிட்டு இருந்தேன். இவர் கமருதீன் அங்கே அம்மா நினச்சி கண்ணீர் விட்டுட்டு இருந்தார். அப்போது பாரு பக்கத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கையை பிடிச்சி அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க, எதுவுமே பேசாமல். ஒரு ஃப்ரெண்டுக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவோம் அந்த மாதிரி தான் இருந்தது. இதை நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன். அவங்க வந்து எங்கேயோ லிமிட்டை மீறி போனதை நான் பார்க்கவே இல்லை. ஸோ அது நடக்கும்போது வெளியில் வந்து பார்க்கும்போது இந்த நாய் குலைச்சது, அப்புறம் அந்த கோர்ட்ல இந்த வெளியே வந்தது, இந்த மாதிரியான விஷயம்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு என்னடா இப்படியா இருந்திருக்கு அப்படின்னு எனக்கே ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. ஏன்னா நான் பல வாட்டி கேட்டிருக்கேன், பாரு நீ வந்து எங்கேயோ லிமிட்டை மீறி போகல, அப்படி போகலைன்னா உனக்கு எதுக்கு பயம் அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் பாரு இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு என்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு அதுதான் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது எனக்கு. பிகாஸ் ஐ ஃபெல்ட் ஏன் என்னை ஏமாத்தணும், அப்படி ஏதாவது இருந்தால் ஓகே, அவங்க அதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கோ இல்லையோ, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் மேட்டர். பட் அதுதான் எனக்கு பிடிக்கல. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். மற்றபடி பாரு மேல் இருக்கிற ஒரு நல்ல அபிப்பிராயம், அவங்களுக்குள்ளே நல்லது இருக்குது, அவங்களுக்குள்ள நிறைய கெட்டதும் இருக்குது. கேமுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் கேமுக்காக தன்னை மாற்றிருக்காங்க, தன்னோட நிறைய கரெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாஸ்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. அந்த கோவை சரளாமாவோட ஸ்லாங் எடுக்கிறதோ ஆகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற நல்லதை நான் பார்த்து அவங்களோட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். பட் ஐ டோன்ட் ரிக்ரெட் தேட். நான் என்ன ரிக்ரெட் பண்ணுறேன்னா, அந்த ஒரு விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சு. அவங்க பண்ண அந்த ஆக்டிவிட்டீஸ் பொதுமக்கள் பார்க்கக்கூடாத சில, அதை பார்த்தாலே ரொம்ப ஒரு மாதிரி முகம் சொல்லிக்கிற மாதிரி, அதுதான் எனக்கு சுத்தமாக பிடிக்கும். ஓகே, இப்போ பார்வதிக்கும் கமருதீனும் பார்த்தீங்கன்னா நடுவில் இப்போ லேட்டஸ்ட்டாக ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. இப்போ கடைசியில் வந்து அடித்தடி சண்டை அளவுக்கு ஒன்று போச்சு, ஒரு சின்ன மேட்டர். அதனால வீடே 2 பேருக்கும் சமாதானம் படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா பிளேட்டை திருப்பி போட்ட மாதிரி 2 பேரும் ரொம்ப க்ளோஸாகவே இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்களா? அந்த எபிசோடில் நான் பார்க்கல, ப்ரோமோ தான் பார்த்தேன். பட் இது வந்து பல தடவை நடந்திருக்கு. பட் ரீசெண்டாக ரொம்ப அதிகமாகிடுச்சு. போன வாரம் எல்லாம் அது வந்து அடிச்சுக்கிறதும் சேர்ந்துக்கிறதும் கொஞ்சம் கேப் இருந்தது. அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் பேசாமல் அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் 1 day 2 days அப்படியே நல்லாவே இருப்பாங்க. பட் என்னமோ தெரியல, இந்த நானும் கனியெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த வாரம் முழுக்க காலையில் அடிச்சுக்கிறாங்க, மத்தியானம் சேர்ந்துக்கிறாங்க, இது ஒரு டீ டைமில் மறுபடியும் அடிச்சுக்கிறாங்க, டின்னர் டைம் கூட மறுபடியும் சேர்ந்துக்கிறாங்க. இது பார்க்கவே ரொம்ப எனக்கு பிடிக்க. என்ன அது சொல்லவும் செஞ்சேன் போகிறதுக்கு முன்னாடி. போன வாரம் அவங்க வந்து அப்படி பேசும்போது, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, கொஞ்சம் நிறுத்துங்கடா, 2 பேரும் ஒருத்தர் பேசாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்களால அதை கண்ட்ரோலே பண்ண முடியாதா, இல்லை அவங்க வேணும்ட்டே அதை பண்ணுறாங்களா, ஒன்றுமே தெரியல. ஆனால் ஒரு ஆடியன்ஸாக இல்லை, அங்கே ஒரு ஹவுஸ்மேட்டாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. கமருதீன் பொறுத்த வரைக்கும் நிறைய வார்த்தை விடுறாரு. இதுக்கு முன்னாடி 2 சீசன் முன்னாடி ஒருத்தர் அப்படி தான் வார்த்தைலாம் விட்டு டைட்டில் வின்னரும் ஆனார். இப்போ என்னன்னா வார்த்தை ரொம்ப விட்டு நடுவில் வார்னிங்கும் தராரு. விஜய் சார் வந்து அடிக்கடி வார்னிங் கொடுத்துட்டா இருக்காரு வீக்கெண்ட்ஸில்.
ஆனாலும் இவர் வந்து ஓவராக போயிட்டே தான் இருக்கார தவிர்த்து அவர் அடங்குன மாதிரி தெரியல அப்படின்னு அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு ப்ரோமோல பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகள் யூஸ் பண்றது, தேவையில்லாத விஷயங்கள் பண்றது அப்படின்னும் போது ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரியான வார்த்தை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நான் கேட்டதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. எப்படி ஒருத்தங்களை அப்படி பேச முடியும்? நான் வந்து ஆண் பெண் அப்படின்லாம் பார்க்க மாட்டேன். யார்கிட்ட அப்படி பேசினாலும் அது மிகப்பெரிய தவறு. அதுக்கு கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும். அவர் என்னோட ஃப்ரெண்டுனே இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரியான ஒரு செயலுக்கு கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுக்கணும். கம்ருதீனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து இந்த வாரம் அமுச்சு விடணும்னு பார்க்குறீங்க? இந்த ஒரு அவங்க உண்மையில அந்த மாதிரியான தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க அந்த எல்லையை மீறி இருக்காங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கணும். அவங்க வீட்டுக்கு போகணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் வந்து மாஸ்க் போட்டு விளையாடுறது யாருன்னு நினைக்கிறீங்க? அவங்களோட இயல்பான ஃபேஸை காட்டாம இந்த ஷோக்காகவே ஒரு 100 நாள் மட்டும் இப்படி இருந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு விளையாடுற ஆள் யாருன்னு நினைக்கிறீங்க? விக்ரம் வந்து அந்த அவருக்குள்ள இருக்கிற சில அவர் கடந்து வந்து சில கஷ்டங்களை நினைச்சு அதை வந்து மற்றவங்க மேலே திணிக்கிறாங்களோன்னு தோணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு வந்து மன்னிப்பு கேட்கறது ரொம்ப சாதாரணமான விஷயமா அவர் நினைக்கிறாரு. இப்போ யாராவது அவங்க செஞ்ச தவறுக்கு அவங்க மன்னிப்பு கேட்கலன்னா அவங்கள கேட்டு 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 வாங்குறாரு. ஏன்னா அது அவரோட மைண்ட்ல. அண்ட் நான் பார்த்துருக்கேன், அது ஏதோ மற்றவங்க ஏதாவது ஒன்று பண்ணா அது லைக் ஒரு இடத்துல கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டாருன்னா அதை பார்த்து அதை பரிதாபம் பெருசா பட மாட்டாரு. அது பார்த்து மேபி அது இன்னும் ஹாப்பி ஆவார்னு சொல்ல, பட் ஐம் சேயிங் தட் அவர் அந்த எம்பத்தி சில இடங்கள்ல அவருக்கு மிஸ்ஸிங்காக இருக்கும். அதை நான் பார்த்துருக்கேன். அண்ட் ஐ ஃபீல் அதுதான் அவரோட நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு. ஏன்னா நான் ஒரு தடவை கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், 24 hours எங்கள் ஃபேமிலி வந்திருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும், அதை நினச்சி தான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண முடியாது. அப்படி ஃபீல் பண்ணோன்னு வெளியே போங்க, எல்லாம் வெளில போய் ஃபீல் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப வருத்தத்தில் நான் சொல்லிட்டு இருந்தேன். அது இந்த டார்க் ஹியூமர் பண்ணுறேன், நான் டார்க் ஜோக் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு சாயல், ஒரு மாஸ்கை வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி சொல்லிடுறாரு. அண்ட் இது டார்க் ஹியூமர் தானே, இது டார்க் ஹியூமர் தானே அப்படின்னு சொல்லி அதை கடந்து போயிட்டோம். அது எனக்கு பிடிக்கும். வேற யாராவது அந்த மாதிரி இருக்காங்களா வீட்டில்? அவர் மட்டும் தானே? வேற யாராவது லைக் வந்து அவங்க ஒரிஜினல் ஃபேஸ் ரிவீல் பண்ண சபரி வந்து அவருக்குள்ள இருக்கிற நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டஸ்டன்ட். அவருக்குள்ள நிறைய திறமை இருக்கு, ரொம்ப இன்டெலிஜென்ட்டா யோசிப்பாரு, டாஸ்க்கும் நல்லா பண்ணுவார். ஆனா அவரோட இயல்பு குணத்தை அவர் காட்டுறதுக்கு ரொம்ப பயப்படுறாருன்னு தான் ஃபீல் பண்ணுவேன். அவரோட ஒரு உண்மையான ஒப்பீனியன்ஸையோ ஒரு என்ன நினைக்கிறாரு, என்ன ஃபீல் பண்றாரு, எதையும் அவர் காட்ட மாட்டேங்கிறாரு. என்னமோ அவர் பயப்படுறாரு, நான் இது காமிச்சிட்டேன்னா என்ன எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயத்திலே அவர் செயல்பட்டு இருக்காரு. இது வரைக்கும் அப்படியே கடந்து போயிடலாம் அப்படின்னு பார்க்கறாருன்னு நினைக்கிறேன். உங்களோட கணிப்புல டாப் 3ல யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் வினோத் சொல்வேன். இதை தாண்டி யார் இருக்கணும் அப்படின்னு என்னால சொல்லவும் முடியாது. எனக்கு யார் இருப்பாங்க, மேபி யார் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? சபரி இருக்கக்கூடாது. அவர் வந்து அந்த பயத்திலேருந்து வெளியே வரல. இன்னும் 2 வாரம் இருக்கு, அந்த பயத்திலேருந்து வெளியே வரல. அப்புறம் சுபிக்ஷா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றது, அவங்க ஒரு பிளேட் ஒன்று வைக்கிறாங்க. அதாவது நான் வந்து ஒரு மீனவ சமுதாய பெண், நான் வந்து அடிமட்டத்துல இருந்து வந்திருக்கேன், என்ன மாதிரி ஆள் வந்து டைட்டில் வின்னர் ஆகணும்ன்ற மாதிரி சொல்றாங்களே. ஆமா, அது வந்து என்ன மாதிரி ஆளுங்க ஏன்னா அந்த சமுதாயத்தை வச்சு ரொம்ப அவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்துக்கிறாங்க. அது ஒரு ஓகே, அது ஒரு பக்கத்தில் ஒரு நல்ல விஷயம்னா தன்னோட சமுதாயமும் வளரணும், என்னோட சேர்ந்து என்னோட சமுதாயமும் வளரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்ல விஷயம்தான். பட் அதை ஒரு ரொம்ப அந்த விஷயத்த ரொம்ப இது பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. அண்ட் ஆல்சோ டாஸ்க்ல எல்லாம் ரொம்ப கொஞ்சம் தோய்வடைஞ்சிருச்சுன்னு தோணுது. அவங்க டாஸ்க் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், மற்ற விஷயங்களாகட்டும், எனக்கு பெருசா அவங்க முன்னாடி இருந்த ஒரு ஃபயர் இப்போ இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா விக்ரம் ரொம்ப நம்பி இருக்காங்க. அங்கதான் அவங்களோட கேமும் ரொம்ப கொஞ்சம் இதாயிடுச்சு, ரூயின் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். இந்த விஷயத்தை வந்து மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எதை மாற்றுவீங்க? ஆர்எல்ஸ் நான் இந்த இடத்துல வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா எதை மாற்றணும்னு நினைக்கிறேன்? எந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன்னா, நான் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப சாஃப்டாக அணுகினேன். சில விஷயம் வந்து யாரையாவது கண்டனம் தெரிவிக்கணும்னா அது கொஞ்சம் சாஃப்டாக சொல்லிட்டேன். அது எனக்கு வந்து என்ன பழக்கம்னா, இவங்க இப்படி சொன்னா கேட்டுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் சில விஷயங்கள் வந்து உரைக்கிற மாதிரி சொன்னாதான் அது உரைக்கும். அது அந்த விஷயத்துல கொஞ்சம் கோட்டை விட்டுட்டேன்னு ஃபீல் பண்றேன். இன்னொரு விஷயம், எல்லாத்தையும் நம்பக்கூடாது. நான் வந்து யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நான் நம்பிடுறேன். அது ஏன்னா அதுக்கு அகேன்ஸ்டான ஒரு எவிடன்ஸ் எனக்கு இல்லை.
நம்பாம இருக்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும் இல்லையா? பட் நமக்கே ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். இப்போ ஸ்ரீரஞ்சனிக்கெல்லாம் அந்த இன்ஸ்டிங்க்ட் இருக்கு. ஏதாவது வந்து யாராவது சொல்றாங்கன்னா உடனே அதை நம்ப மாட்டாங்க. அது ஓகே இந்த அர்த்தத்தில் தான் பட் ஏன் நம்புறேன்னு அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆட்களோட தான். எங்கள் அப்பா அம்மா யாருமே இந்த மாதிரி, அப்பா அம்மா இருக்கட்டும், அண்ணன் தம்பி யாருமே ஏதோ ஒன்று மைண்டை வச்சுக்கிட்டு இன்னொன்று வந்து சொல்லி அது போட்டு வாங்குறது இந்த மாதிரியான விஷயம் பண்ணதே இல்லை. எல்லாரும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் பேசியிருக்காங்க. அதே மாதிரி என் மனைவியும் சரி, என் மாமனார் மாமியார் எல்லாரும் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆட்கள். ஸோ நான் யார்கிட்டையும் இந்த 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 இவங்க பேசுறது இப்படி இருக்கு, ஆனால் அதுக்குள்ள ஒரு லேயர் இருக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியமே இருந்ததில்லை. ஸோ இந்த வீட்டில் அதை நான் வளர்த்துக்கிட்டேன். அதை இனிமே போகும்போது யாராவது என்கிட்ட ஏதாவது பேசுறாங்கன்னா ஓகே இதுக்கு ஏதாவது ஒரு உள்ளர்த்தம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு தன்மை நான் இந்த வீட்டில் இருக்கிறதுனால நான் வளர்த்துக்கிட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரஞ்சினி என்ன சொன்னாங்க? நல்லா வெள்ளன்னு சொன்னாங்களா, இல்லை ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்துன்னு கேட்டாங்களா? இல்லை அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் கூட கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணும்போது கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன். கப்போட திரும்பி வரணும்னு சொல்லி அனுப்பிச்சேன். பட் நான் அங்கே போகும் வந்ததே போதராசா அப்படின்னா, ஏன்னா நீ நல்ல பேரோட வந்தியே, நான் ஐம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ. நீ வேற யாராலையும் இவ்வளோ அந்த வீட்டுக்குள்ள இருந்த அந்த மாதிரி ஆட்களோட சுத்தி இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஆட்களோட சேர்ந்து நீ ஒரு நல்லவனா இருந்து வெளியே வந்திருக்கிய, எங்கேயும் உன்னோட நல்ல குணத்தை நீ விட்டு கொடுக்கலையே. நான் ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. நான் இருந்துட்டா கூட நான் எனக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கோம். நீ எப்படி சந்தோஷமா அங்கே இருந்தேன், நீ எப்படி உன்னோட இயல்பு குணத்தை மாத்தாம இங்க வந்திருக்கேன் அப்படின்னு நினைச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சூப்பர் சொன்னா. ஆக்சுவலி இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து கண்டஸ்டன்ட்டை விட உள்ள வரவங்க வந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அப்போ சில பேர் வெளியில இருந்து நம்ம கமெண்ட்ஸ்லாம் வரும், இந்த அம்மா போயிருக்கணும், இவர் போயிருக்கணும்பா அப்படிங்கிற மாதிரி. இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா பாக்யாவுக்கு அந்த கமெண்ட் வந்தது, பிளஸ் ரஞ்சினிக்கு கமெண்ட் வந்தது, இந்த பொண்ணு நல்லா பாயிண்டா பேசு, இந்த பொண்ணு போயிருக்கலாம்ப்பா உள்ள அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை சீசன் 10ல போறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சா அனுப்புவீங்களா? அனுப்புறதுக்கு நான் யாரு, அவங்க தான் போகணும். பட் எனக்கு அவங்க போனா எனக்கும் ஒரு சூப்பரான கண்டஸ்டண்டா இருப்பாங்கன்னு தோணுது. பட் அவங்களால அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியுமா தெரியல. ஏன்னா நான் அவங்க கிட்ட அதை பேசும்போது எனக்கு அளவுக்கு எல்லாம் பொறுமையா இருக்க முடியாதுரா ராசா, எனக்கு தெரியாது. சீசன் இதை விட கொஞ்சம் பெட்டர் பர்சன்ஸா போடணுன்ற மாதிரி யோசிச்சோம்னா, வேண்டிக்கிட்டோம்னா நல்ல பர்சன்ஸ் வந்தாங்க. ஆமா, நல்ல பர்சன்ஸ் வந்தாங்கன்னா அங்க ஸ்ரீரஞ்சனி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. பட் இது வந்து பேட் டு வர்ஸ்ட் போகுமா? அப்படி போனா எனக்கு அங்க அனுப்புறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், சங்கடமா இருக்கும். பிகாஸ் அவங்களோட ஒரு 100 நாள் கழிக்கணும் அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் கிடையாது. இது பாசிட்டிவா சொல்றீங்களா? இல்ல பாசிட்டிவா சொல்றது இல்ல, இது ஒரு பாசிட்டிவான விஷயம் ஒரு பக்கம். பிகாஸ் அங்க எனக்கு ரொம்ப மென்டலி நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கேன் அந்த வீட்டுக்குள்ள. பட் அது எப்படியாவது காட்டக்கூடாது, அது எப்படியாவது வந்து என்ன ஹாப்பியா வச்சுக்கணுங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஹவுஸ்மேட்ஸ் எவ்வளோதான் என்னென்னமோ லைக் தப்பான விஷயங்களோ இல்லை ஒரு சூழ்ச்சி பண்றது இந்த மாதிரி, இல்லை பொடி வச்சு பேசுறது இந்த மாதிரி பண்ணாலும் அவங்கள பார்த்து இவங்களுக்குள்ள இந்த குணம் இருக்கு, இதை பார்த்தா எங்க அப்பா பார்க்குற மாதிரி இருக்கு, இவங்கள பார்த்தா எங்க பொண்ணு பார்க்குற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி சொல்லி என்ன நானே ஏமாத்திக்கிட்டு இருந்தேன் இந்த வீட்டுக்கு. அப்போதான் என்னால வந்து என்னோட மைண்டு கொஞ்சமாவது இவங்களோட பேசுறதுக்கு ஒரு அருவருப்பு வராம ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கோட இவங்களோட பேசலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டோட டெய்லி நான் அதை வச்சு தான் நான் கடத்திட்டு இருந்தேன். ஓகே அமித், ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல கண்டஸ்டன்ட், நல்ல பேரோட போனார், நல்ல பேரோட வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட் ரொம்ப கம்மியான பேர் இந்த 9 சீசன்ஸ்ல. அந்த மாதிரி ஒரு சூப்பரான கண்டஸ்டன்ட் நீங்க. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு எங்களோட பரிபூர்ணமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.